ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சற்று வயதானவர்கள், யோகாசனங்கள் செய்ய முடியாதவங்க, ஒருவருக்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அவங்க ஒரு முத்திரை தீர்வாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, வாய்ப்புண் இருக்குது, அதே மாதிரி வயிறு உப்பிசம் இருக்கின்றது, கழுத்து வலி இருக்கின்றது, மூட்டு தேய்மானம் இருக்கின்றது, இதற்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்புண், வாயில் புண்கள், அதே மாதிரி நாக்கு உதடுகளில் வெடிப்பு புண்கள் வருவதற்கு நிலமூலகம் ஸ்பிளின் நன்றாக இயங்கணும், மண்ணீரல் நன்றாக இயங்கணும். அதற்காக நம்ம பிரிதிவி முத்திரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சுத்தப்படுத்து முத்திரையும் பார்க்க போகிறோம், மாதங்கி முத்திரை பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு உப்பிசம், அதுவும் நமக்கு இந்த மாதங்கி முத்திரை சுத்தப்படுத்து முத்திரையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்து வலி இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு அனுசாசன முத்திரை பார்க்க போகிறோம். அடுத்து மூட்டு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம அபான வாயு முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரைகளை நம்ம கரெக்டாக 2 நிமிடம் தினமுமே காலை மதிய மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. தரையில் அமர முடிஞ்சவங்க தரையில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். முத்திரைகள் நம் கை விரல்கள் நுனிகளை இணைக்கலை, அப்படி இணைக்கும் பொழுது நரம்பு மண்டலம், இதயம், மூளை நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண சக்தி கிடைக்கும். எந்தெந்த பகுதியில் குறைபாடுகள் இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு பிராண ஆற்றல் அற்புதமாக சென்று அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து விடுகின்றது. நம்பிக்கை நம்ம மேலே வைங்க. மனிதனுடைய உடலில் இருக்கின்ற உள்ளுறுப்புகளை நமது கை விரல்களின் சின்ன சின்ன அழுத்தங்கள் கொடுத்து அதன் மூலமாக பஞ்சபூதத்தை சமப்படுத்தி சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய அற்புத கலை தான் முத்திரை கலை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல நம்ம அவங்க வாய்ப்புண், உதடு வெடிப்பு, அதற்காக பிரிதிவி முத்திரை பண்ண போகிறோம். முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போதே மூச்சையும் சரிப்படுத்திடணும். மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேறு லேசாக வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு லேசாக உள்ளே போகணும். இப்போ பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறோம். 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். மூட்டு தேய்மானத்துக்கு ஆள்காட்டர் மடிச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிர விரல் கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரையணைக்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை நான் அர்த்த பத்மாசனத்தில் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க.
ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். தென் நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை பண்ண போகிறேன். 4 விரல் சேர்த்துக்கோங்க. மோதிர விரல் முதல் பகுதியில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறேன். எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து வலிக்காக அனுசாசன முதிரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முழுமையான நாடி சுத்தி. இடது கை சின் முத்திரை. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் மூச்சை வெளியே விடுங்க. ரைட்லேயே மூச்சை உள்ளெழுத்துருங்க, லெஃப்டில் மூச்சை வெளியே விடுங்க. இது ஒரு சுற்று. இந்த மாதிரி ஒரு 5 சுற்று இல்லை 10 சுற்று பண்ணிக்கலாம். உங்களுடைய கெப்பாசிட்டி தக்கன பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை. கண்களை மூடி தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மூளை உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட் மனக்கண்ணால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு டீப்லி ரிலாக்ஸ். ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் உள்பகுதி மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நிமிடம். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. இதில் சொன்ன இந்த குறைபாடுகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குறைபாடு இல்லாதவர்களும் 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். வயது ஆக ஆக இந்த மாதிரி பிரச்சனை வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.